அதே போல் இந்த உலஹையாவுடைய சட்டம் அது ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அது ரொம்ப முக்கியமான நம்ம இதில். உலஹையா கொடுப்பவர், உலஹையா கொடுக்கப்படும் பிராணி, இந்த ரெண்டையும் மையமாக வச்சுக்கிறேங்க. இதில் உலஹையா கொடுக்கிறவர் எந்த ஊரில் இருக்கிறாரு பார்க்கவே செய்யாதீங்க. உலஹையா கொடுக்கப்படும் பிராணி எந்த ஊரில் இருக்குது அதை மட்டும் பாருங்க, சட்டம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிரச்சனை வரும். சவுதியிலேருந்து ஒரு இளைஞர் பாப்பாவுக்கு ஃபோன் அடிப்பார், பாப்பா இன்னைக்கு பெருனா தொழில் நான் தொழுதுட்டேன், எனக்கு அவனு உதவி அங்கே கொடுங்க. ஏன் அங்கே உதவியாக கொடுத்தா காசு நிறைய கொடுத்து தான் வாங்கினேன் ஆடை, இங்கே வந்து கம்மியாக கொடுத்து வாங்கிடலாம்ல, அதுக்காக வேண்டி அங்கே கொடுக்கலாம் கம்மியாக காசு. அதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இவர் நம்மகிட்ட வந்து கேட்குறாரு, மாவன் அங்கே தொழுதுட்டானா, அதில் அங்கே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு அரபாவுடைய நாள் அது, பிறகு 9ங்க. அவருக்கு தான் யோமன் நகரு 10வது நாள் பெருநாள், நமக்கு அரபாவுடைய நாள். ஏன் மானு கொடுக்கலாமா கூடாங்க, ஏன் அவன் தான் தொழுதுட்டான்ல அவனுக்கு ஏதாவது கொடுக்குறோம். இங்கே உலஹையா கொடுப்பவரை பார்க்கிறார்கள், அது தவறு. உலஹையா கொடுக்கப்படும் பிராணி எங்கே இருக்குது அதை பாருங்க. பிராணி இங்கே தானே இருக்குது, ஆடு. இங்கே அந்த டைம் வந்துச்சா வரல, யோமன் நகர் அடுத்த நாள் தான் கொடுக்கக்கூடாது. இடத்தை தான் பார்க்கணும். இப்படி வேணா வச்சுக்கிறேங்க. இங்கே வாப்பாக்காரு மோகனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு, அங்கே பெருநாள் அவனுக்கு, ஆமாம் எனக்கு ஒரு ஆள் அங்கே கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இவர் 9ஆம் நாளில் தான் இருக்கிறாரு, அங்கே கொடுக்குறாரு. கொடுக்கலாமா, அவர் கொடுக்கலாம். ஏன் கொடுக்கப்படும் பிராணிக்கு அங்கே டைம் வந்துடுச்சு, பெருநாள் அன்னைக்கு தானே. வாப்பாவுக்குள்ள பிற 9 இங்கே இருக்கிறாரு, அவருக்கு டைம் வரல, கொடுக்கப்படுற இடத்துக்கு டைம் வந்துடுச்சு. இதை இந்த ஃபிக்கு கிதாபில் உள்ளதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். குறிப்பாக அந்த ஹனபி மதுவ கிதாபில் இருக்கக்கூடிய பாயிண்ட் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஹனபி மதுவப்பில் உலஹையா கொடுக்கறது டைம் எப்படின்னு கேட்டால் தொழுகைக்கு பிறகு. இது வந்து சிட்டிக்கு, கிராமமாக இருந்தால் ஃபஜ்ர் தொழுதுட்டாலே கொடுக்கலாம். அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்ட் அப்படியே பேசுகிறாங்க அவங்க. ஒரு ஆள் கிராமத்தில் இருக்கிறாரு, இங்கே சிட்டியில் இருக்கிறவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் ஒரு உதவியாக கொடுத்துருங்கன்னு. ஆனால் சிட்டிக்கு இன்னும் தொழுகை நடக்கலை, அங்கே சுபு தொழுதுட்டாங்க கிராமத்தில். இப்போ இவர் சொல்கிறாரு, கொடுங்கன்னு. கொடுக்கலாமா இவர் இங்கே தொழுவலை, ஆனால் கிராமத்தில் டைம் வந்துச்சு. ஃபஜ்ர் தொழுதுட்டா தான் டைம் வந்துடும்ல, அங்கே இங்கே பெருநாள் தொழுதால் தான் டைம் வரும். இப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு அவனே ஒரு ஆட்டம் அங்கே கொடுத்துருங்கிறாரு. கொடுக்கலாமா கூடாதா? ஏன் அங்கே டைம் வந்துடுச்சுல, அவன் ஏன் கிராமத்தில் தானே இவர் கொடுக்க சொல்கிறாரு. சரியா இன்னொரு தலை சொல்லவா, இது நான் சொல்கிற சட்டம் ஹனபி மதபில் தான். ஷாப்பில் கிராமம் நகரம்லாம் வித்தியாசம் இல்லை. ஹனபி மதபில் ஹனபி மத சட்டம் என்னன்னா, டவுன் சிட்டியாக இருந்தால் தொழுகைக்கு பிறகு தான் உதவியாக கொடுக்கணும். ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை இருக்கிறது அது பிறகு தான் கொடுக்கணும். அதே கிராமமாக இருந்தால் சுபு தொழுதுட்டு வந்த உடனேயே நீங்கள் உதவியாக கொடுக்கலாம், டைம் வந்துடுச்சு. இப்போது ஒரு ஆள் டவுனில் இருக்கிறார், அவர் தெரிஞ்ச உறவினர் கிராமத்தில் இருக்கிறாரு, சுபு தொழுதுட்டாங்க. இவர் ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு அவனே ஒரு உதவியாக கொடுங்கன்னு. அவர் கொடுக்கலாமா அங்கே கிராமத்தில்? கொடுக்கலாமா? அதான் பார்த்து கொடுக்கலாமாட்டா வேணான்றாங்க சில பேர். கொடுக்கலாம், சரி. ஏன் கொடுக்கப்படுகிற இடத்தை தானங்க பார்க்கணும், அங்கே தான் டைம் வந்துருச்சுலங்க, சரிதானே? சரி, 2 டவுன், இங்கே ஒரு ஆள் வச்சுக்கிறாரு, எங்கள் ராயபுரம் தாம்பரத்தில் ஒரு ஆள் வச்சுக்கிறாரு. இப்படி இருந்தால் என்ன சட்டம்னு சொன்னால், எந்த பகுதியில் உதவியாக கொடுக்கப்படுதோ அந்த பகுதியில் இமாம் தொழுகை நடத்திருக்கணும். இங்கேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது, சொல்ல வரல. இமாம் தொழுகை நடத்திருக்கணும், இவர் தொழுது இருக்கணுங்கிறது இல்லை. இந்த சென்னையில் சில பேர் ஏமாந்து போய் உதவியாங்கிற வழக்கத்தையே எழுந்து நிற்கிறாங்க. தொழுகை நடந்திருக்கணுன்றோடனே இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, சில சிட்டியில் சில பள்ளிவாசல்லாம் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை சீக்கிரமாக நடந்துடும். எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த சுபு தொழுகை வரும்பொழுதே புது ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துடுவாங்க சுபு தொழுகைக்கு. சுபு தொழுகை முடிஞ்சோடனே அவர் சூரியன் உதிக்கிற டைம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பாங்க. பள்ளிவாசலில் இந்த கூட்டம் அப்படியே இருக்கும். அப்புறம் 20 நிமிஷம் கழிச்ச உடனே தொழுகை, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை தொழுதில் வந்துடுவாங்க. இவர் என்ன செய்வார், உதாரணத்துக்கு ஏதோ ஒரு 10 நிலைஞ்சுன்னு வச்சுக்கிறோங்களேன், ராயபுரத்தையும் போனாரா, அவர் அங்கேருந்து வந்து உதவியாக கொடுப்பாரு. ஆனால் இன்னும் ராயபுரத்து தொழில் நடக்கலை.
பள்ளியாசல் எங்கே தொழுகை நடக்கலை, இவர் தொழுதுட்டு வந்துட்டு நான் தொழுதுட்டு வந்துட்டேன் அப்படின்னு உதவியா கொடுப்பாரு. உதவியா கூடாதுங்க. இவர் தொழுவது என்பதா பிரச்சனை. ஒரு ஆள் உதவியா கொடுக்குறாரு, தொழுவவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பெருநாள் தொழுகை தொழுவலை, உதவியா கொடுக்குறாரு, கூடுமா கூடாதா? கூடும்ல. இன்னும் உதவியா கொடுப்பவர் தொழுதிருக்க வேண்டும் சட்டா இருக்கு. பெருநாள் தொழுதவர் தான் உதவியா கொடுக்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது. இல்லை, இவர் என்ன வழங்கிட்டாரு, தொழுது முடிச்சுவிட்டா கொடுக்கலாம். இமாம் அந்த பகுதியில் தொழுகை நடத்திருக்கணும், அதுதான் தொழுகை முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இவர் போய் தொழுதுட்டு வந்ததுனால தொழுகை நடக்காத பகுதியில் போய் உதவியாக கொடுக்க முடியாது, செல்லாது. ஆனால் நிறைய பேர் சென்னையில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உதவியாவையே எழுந்துட்டு நிற்கிறாங்க. சரி, வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் தொழுதாரு, பெருநாள் தொழுகை இப்போ உதவியாக கொடுக்குறாரு, இமாம் ஒன்றும் நடத்தலை, கூடுமா கூடாதுல்ல? அவங்க தொழுகிறதுலங்க பிரச்சனை. அந்த ஊரில் இமாம் தொழுகை நடத்திருக்க வேண்டும். அதான் இப்போ ஒரு கேள்வி வருது, ஒரு மகள் அவ்வளோ 2 பள்ளியாசம் இருக்காது சார், இப்போ என்ன செய்கிறது? எந்த பள்ளி நடந்தாலும் சரி தான், பிரச்சனை கிடையாது. இமாம் தான் நடத்துகிறாரு, ஏதோ ஒரு பள்ளி நடந்தால் போதும். அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் இதுக்கு என்ன தான் வேணும், நமக்கு பிறை தான் வேணும். இந்த பிறை கணக்கை வச்சு தான் இங்கே இதை வச்சு தான் ஏமாத்துறாங்க. அங்கே அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள்லாம் இருக்கும் பொழுது இந்த வஹாபிகள்லாம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா, அரஃபா மைதானத்தில் ஹாஜர் இருந்தால் அதானுங்க அரஃபா. நீங்கள் நாளைக்கு போய் அரஃபா நோன்பு வைக்க போகிறீங்க, இன்னைக்கு வைக்காம அப்படிங்கிறாங்க. எப்படி கொண்டு வராங்க பாருங்கள். ஹாஜிகள் இருப்பது தான் அரஃபாவுடைய நாளா? ஹாஜிகள் அந்த நாளிலே அந்த இடத்தில் இருப்பதால் அரஃபா நாள் அல்ல, அரஃபா நாள் என்பதால் ஹாஜிகள் அந்த நாள் இடத்திலே இருக்கிறார்கள். இப்போ ஹாஜிகள்லாம் பிற 8 போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் வந்துட்டோம் பிற 8 அன்னைக்கு, இன்றைக்கி தான் அரஃபா நாள். அரஃபா நாளா? அரஃபா நாள் பிற 9, அன்னன்னைக்கு அவங்க போயிருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பிற 9, நமக்கு அடுத்த நாள் தாங்க பிற 9. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்தந்த பகுதி தான்